இன்னைக்கு வந்து காலையில் சீக்கிரம் வந்து எடுக்கணும்னு நினச்சோம். கொஞ்சம் லேட் ஆகிட்டு நாங்கள் எந்திரிச்சதே இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஒரு 1/4 மணி நேரம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம். சாப்பாடு வச்சுட்டேன். இன்னைக்கு என்ன வீடியோனா ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், சரியா? இன்னைக்கு வந்து பருப்பு சோறும் காளான் கிரேவி தான் வைக்க போகிறேன். பருப்பு சோறு வந்து தொழில் உளுந்தம்பருப்பு சோறு, நம்ம திருநெல்வேலி சைடு தொழில் உளுந்தம்பருப்பு சோறு வச்சு காளான் கிரேவி. வந்து கருவாட்டு குழம்பு மட்டன் குழம்பு வைப்பாங்க. நம்மளுக்கு வந்து நான்வெஜ் நம்ம சாப்பிட மாட்டோம்ல, அதனால காளான் கிரேவி வைக்கிறேன். வாங்க எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். இப்போ காளான் கிரேவிக்கு என்னென்ன பண்ணணும்னு பார்த்துருமா, ரெசிபி பார்த்துருமா? அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, கொஞ்சம் மல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேவையான நம்ம காளானை வச்சுருக்கோம். அப்புறம் மசாலா பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் நம்மளுடைய நாட்டு சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா அரிசி, அப்புறம் வந்து ஒரு 1.5 ஸ்பூனு 2 ஸ்பூனுக்கு முந்திரி குருணைன்னு சொல்லுவோம்ல, அந்த முந்திரி பருப்பில் உள்ள குருணைன்னு சொல்லுவோம். நீங்கள் முந்திரி பருப்பு இருந்தால் ஒரு 4-5 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம், சரியா? இதெல்லாம் போட்டு மசாலாவை மறைச்சிட்டு இதை நல்லா சொல்கிறேன். ஒரு பெரிய தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் நாட்டு சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா அரிசி, ஒரு 2 ஸ்பூனுக்கு முந்திரி குருணை, இல்லைன்னா ஒரு 4-5 முந்திரி பருப்பு போட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இதில் காளானை வந்து க்ளீன் பண்ண வச்சுருக்கேன். இப்போ சமையலுக்கு வந்து இது பருப்பு சோறு அடுப்பில் வச்சுட்டேன். 1/2 கிலோ அரிசி, அதுக்கு 100 கிராம் உளுந்தம்பருப்பு. நான் அப்படிதான் போடுவேன். தொழிப்பருப்பு, தொழி உளுந்தம்பருப்பு, கருப்பு உளுந்தம்பருப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த பருப்பு. 1/2 கிலோ அரிசிக்கு 100 உளுத்தம்பருப்பு போடுவேன். போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு குக்கரில் வச்சுட்டேன். இதே நாம் வந்து பானையில் தவியில் பொங்கணும்னா அதில் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு டைம் இல்லை, அதனால தான் நான் குக்கரில் வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்ன போடுவாங்கன்னா வெள்ளைப்பூடு, நல்லா ஒரு நல்ல பலகான ஒரு 10 பல் வெள்ளைப்பூடு உரிச்சு போட்டால் சூப்பராக இருக்கும். குக்கரில் வச்சா ரொம்ப கனிஞ்சிரும் அப்படின்ட்டு நான் போடலை. இதே நம்ம தவியில் பானையில் பொங்குறோன்னா அந்த சோறு வெந்து வர்ற நேரத்துக்கு அந்த உரிச்ச வெள்ளைப்பூடை போட்டு இறக்கணும்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் நல்லா செம்மையாக இருக்கும். அது மாதிரி ட்ரை பண்ணுவோம். இப்போ இந்த மசாலா அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை நல்லா ஹீட் பண்ணுங்க. ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம சமையல் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். நான் ஒரு 2-3 ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஊற்றிட்டேன். கடலை வாடை வரும். ஆமாம். இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற ஒரு வெங்காயத்தை போட்டு வதக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடணும். இது இந்த மசாலா இருக்குதா? மசாலா இதை அரைச்சிருக்கேன். அந்த பக்கம் இட்லி வெந்துட்டு இருக்கு காவியாவுக்கு. காலையில இட்லி சட்னி. இது மத்தியானத்துக்கு இட்லியும் சட்னியும். காலையில நமக்கு மதியம் சாப்பாடு தானே இதுதான். சரி, நமக்கு இதுதான், நம்ம விருப்பத்துக்கு தானே செய்யறோம். டெய்லி என்ன குழம்பு வைக்க, என்ன சாப்பாடு பண்ண, அதுவே தானே செய்யறோம். என்ன குழம்பு வைக்க, என்ன குழம்பு வைக்க, அதுவே நமக்கு பெரிய இதா இருக்கு. உடனே சரி காளான் குழம்பு வச்சிருவோம். ஆனா வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா பருப்பு சோறு சாப்பிடணும். அது கண்டிப்பா சாப்பிடணும். அதே மாதிரி வாரத்துல ஒரு நாள் அடத்தோசை சாப்பிடணும், அவியல் சாப்பிடணும். அன்னைக்கு நம்ம ஆடி அமாவாசைக்கு அவியல் நல்லா இருந்தது இல்லை? அதெல்லாம் முன்னோர்கள் வச்சதுலாம் வந்து ஒரு காரணமா தான் வச்சிருக்காங்க. அதெல்லாம் அந்த அவியலையும் நம்ம 2 நாள்ல வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம், மறுநாள் வச்சிருந்தோம். ஆமா, அதெல்லாம் சூப்பரா இருந்தது. இப்ப இந்த தக்காளி இதுல போட்டோமா, அதாவது ரொம்ப ப்ரௌனாலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. அந்த கண்ணாடி பழம் வந்தா போதும். வதக்கிட்டு தக்காளி வதக்கணும். இப்ப கட்டியா வைக்க போறியா? இது எப்படி? கொஞ்சம் செமி கிரேவியா வைக்க போறேன். அதாவது ரொம்ப கட்டியாவும் இல்லாம ரொம்ப தண்ணியாவும் இல்லாம கிரேவியா வைக்க போறேன். வச்சா நம்ம நைட்டுக்கு ஏதாவது சப்பாத்தி ஏதாவது போட்டு எப்படி மீதம் விழுந்துரும், அதை சப்பாத்தி போட்டு நைட் சாப்பிடுவோம். காளான் பாக்கெட் 2 பாக்கெட் தானே வாங்கிக்கணும். 1 வாங்கினா காணாது, 2 வாங்கினா அதிகம். சரி என்ன செய்ய, இப்ப நான் மத்தியானத்துக்கும் வச்சுக்கிட்டு நைட்டுக்கும் அந்த குருமாவியை வச்சுக்கலாம். என்ன
ரைட். நான் டீ குடிச்சேன், நீ டீ குடிக்கல என்ன? நான் ஒண்ணுமே நேரம் ஆயிடுச்சு, எந்திரிச்சது லேட்டா தான், லேட்டா எந்திரிச்சா அப்படித்தான். எனக்கு என் வேலைகளை நான் பார்க்க முடியாது ஒன்றும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், சரியா? பச்சை இப்போ மசாலா பொடி போட்டுருவோமா? வீட்டில் திரிச்சு வச்ச மசாலா பொடி 1 ஸ்பூன், ஒரு 1.5 ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். காரத்துக்கு ஏத்தால போட்டுக்கோங்க. வத்தல் பொடி, வத்தப்பொடி. அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் மல்லிப்பொடி. மல்லிப்பொடி திரிச்சு தானே, கம்மியா இருக்கு என்ன? இல்ல, இது சின்ன பாக்ஸ்ல, பெருசுல அங்க வச்சிருக்கேன். அது ரொம்ப இருந்ததுனால இதுல தட்டி வச்சிருந்தேன். அப்புறம் கொஞ்சமா ஒரு டச்சப்புக்கு 1 ஸ்பூனுக்கு இந்த மட்டன் மசாலா, கடையில உள்ள பாக்கெட் தான். அது வந்து இந்த காளான் கிரேவி போட்டா நல்லா இருக்கும். கொஞ்சம் அந்த நான்வெஜ் வாடை வருமோ? ஸ்மெல் வரும். மட்டன் மசாலா இதை போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் போடணும். லைட்டாக லேசாக ஒரு 1 நிமிஷம் வதக்கினா போதும், ரொம்ப வேண்டாம், சரியா? இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வீட்டிலே அரைச்சி வச்சுக்கிறது ஃப்ரிட்ஜில். இது ஒன்றும் கெட்டு போகாதா? கெட்டு போகாது, அது ரொம்ப நாளை வைக்க மாட்டோம்ல, கம்மியாக தான் வைக்கிறது. ஆமாம், ஒரு 100 இஞ்சி வாங்கி அரைச்சி வைப்பேன். வெள்ளை கூட இஞ்சி வச்சிருது, ரெண்டு சேர்த்து தானே அரைச்சி வச்சிருவேன். சரி, தும்மல் விழுதெல்லாம் சார் சொல்ல முடியுமா? தும்மல், விக்கல், இருமல் எல்லாமே நம்மகிட்ட கேட்காம தான் வரும். கேட்டா வரும், டிஸ்டர்ப் பண்ற மாதிரி வந்துருது இல்ல. இது அந்த அரைச்சி வச்ச மசாலா, அரைச்சி வச்ச மசாலா இதுல போட்டோம். இந்த மசாலாவும் ஒரு 2 நிமிஷம் கிட்டுனா போதும், வதக்கினா போதும். டைம் ஆயிடுச்சு, மணி 6:15 ஆயிடுச்சு. ரெடி ஆயிருமா? ரெடி ஆயிரும். 10 நிமிஷம் தான், இது ரொம்ப எல்லாம் நேரம் ஆகாது. சாப்பாடு ரெடி ஆயிட்டோ? சாப்பாடு அது முடிஞ்சது. இட்லி அவிச்சாச்சு, சுத்தி வச்சாச்சு. சட்னி வைக்கல, சட்னி மட்டும் அரைக்கணும். நம்ம தேங்காய் சட்னி, தக்காளி சட்னியா? தேங்காய் சட்னி, நேற்று தக்காளி சட்னி வச்சு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த காளானை நாம இதுல போட்டுருவோம். நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ஏதாவது அதை நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான காளான் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு இந்த மசால் வந்து அதில் கொஞ்சம் இதாகிற மாதிரி உள்ளதை வதக்கிட்டு அப்புறம் தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு எவ்வளோ கட்டியாக வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிட்டேன். ஓகேவா? இது நல்லா கொதிக்கணுமா? கொதிக்கணும். எவ்வளவு நேரம் கொதிக்கணும்? ஒரு 10 நிமிஷம் அல்ல 1/4 மணி நேரம் கொதிக்கணும். நல்ல இப்ப தேவையான இதுல உப்பு போட்டு தும்பல் வந்துச்சா? ஆமா. இப்போ தேவையான அளவு உப்பு, நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் மூடி வைப்போம், அப்புறம் மூடி எடுத்துருவோம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக நறுக்கி பொடிசா நறுக்கி மல்லி இலையை தூவணும். இன்னும் கொஞ்சம் காளான் வேகணும். இட்லி சட்னியா? ஆமா, இட்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி எடுக்க போற இட்லி அமைஞ்சிடும். இப்போ சோறு ரெடி ஆயிடுச்சு. ஆமா, ஆனா உளுத்தம்பருப்பு சோறு வந்து நல்ல பானையில நல்லா குழைவா பொங்கணும், அதான் நல்லா இருக்கும். இது ஓரளவு நல்லா தான் இருக்கு, சூப்பரா தான் இருக்கு. என்ன வெள்ளைப்பூடு போட முடியல இதுல, வெள்ளைப்பூடு போட்டா கரைஞ்சிரும் இல்ல. இதே பானையில பொங்குறோம்னா அந்த பக்குவத்தை பார்த்து இறக்க போவையில போட்டுக்கலாம். ஓகே, சாப்பாடு ரெடி. நீ சொல்லுத குழைவா பொங்கணும்னா டைம் ஆக ஆக அப்படியே இறுகிரும் தெரியுமா? நேராயிடும். அதனால இப்படி கொஞ்சம் பொழு பொழுன்னு சாப்பிட்டா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, காளான் ரெடி ஆயிடுச்சா? காளான் ரெடி ஆயிட்டு இதை வச்சுட்டு வா. காய்கால இட்லியில அப்படியே ஆவி பறக்கு. ஆமா, சூடா இருக்கு. சூடான இட்லி அதுதான் ஆற வச்சிருக்கேன். அப்படி ரொம்ப சூடா வச்சாலும் ஒரு மாதிரி ஆயிடும் இல்லையா? அப்படியே நேரத்துக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும். அதனால
அவன் என்ன வேலை நடக்கு? அவளுக்கு காலையில பிரெட் ஆம்லேட் வேணுமா? ஏடி செவ்வாய்க்கிழமைம்மா. அவ சாப்பிடுவா. நான் கோயிலுக்கு போவேன் செய்வேன். நீங்க கோயிலுக்கு போறீங்க, உங்களை சாப்பிட சொல்லல. காலையில வெறும் வயிற்றுல போவாளா, அதாவது சாப்பிடாம போவாளா, அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி, அதுக்காண்டி ஒரு பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டு. எனக்கு கருப்பா இருக்குமா ஆம்லேட்டு? ஆம்லேட்டு கருப்பா இருக்கும். மிளகு பொடி இதெல்லாம் போட்டதுனால மிளகு பொடி, மிளகு ஜீரகம் நிறைய போட்டிருக்கேன். இதுல பிரெட்டை வச்சுட்டு ஓகே. இது அவங்களுக்கு வந்து காலைல சாப்பிட்டு போறாங்களா? இப்ப சாப்பிடுறதுக்கு ரைட். நம்ம காலம் ரெடி ஆயிடுச்சா? காலம் ரெடி ஆயிடுச்சு, வாங்க பாப்போம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ஆமா, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப அவளுக்கு நம்ம டிஃபனுக்கு வச்சு கொடுப்போம். சரியா? ரைட். டைம் ஆயிடுச்சு, டக்குனு வைங்க. ரெடி ரெடி ஆயிடுச்சா? இப்ப சாப்பிட போறாளா அவ? இப்போ வச்சாச்சு, டிஃபன்ல அவளுக்கு வச்சாச்சு. இட்லி, காளான் குருமா, அப்புறம் வந்து இது இருக்குது உளுந்தம்பருப்பு சோறு எல்லாம். இப்ப சாப்பிடுறதுக்கு இது அது என்னது? பிரெட் ஆம்லேட். அது அந்த சாப்பிட்டுட்டு இருக்கா. அவளை கொண்டு போய் பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு வரட்டுமா? விட்டுட்டு அதுக்கப்புறமா நீ ஒரு டீ போட்டு குடி. டீ போட்டு குடிக்க வேலை குடி. வணக்கம் உறவுகளே, சொல்லுங்க. வணக்கம் உறவுகளே. நான் அப்படியே என்ட்ரி கொடுத்துட்டேன், நீங்க தான். இன்னைக்கு வெள்ளி, சாரி செவ்வாய்க்கிழமை. முருகனை கும்பிட்டு வந்தா நான் சாப்பிடுவேன். சாமி கும்பிட போறேன். எங்க முருகர் இருக்காரு, எங்க மார்க்கெட் முருகர், அதாவது சக்தி விநாயகர் சுப்பிரமணிய சுவாமி வேல்வேல் முருகன். நல்ல சக்தி வாய்ந்த முருகன், நல்ல பவரானவர். ஏகப்பட்ட இது மனசுக்குள்ள இருக்கு, அவர்கிட்ட சொல்ல போறேன். ஏன்னா மனிதர்களை நம்ப முடியல, தெய்வங்களை தான் நம்பணும். தெய்வம் தான் தெய்வம் தோண. அதனால சொல்ல போறேன். உங்களுக்கு சேர்த்து நான் சாமி கும்பிட்டு வரேன். ரைட், பாப்போம். மதியம் சாப்பிடுவீங்க? ஆமா, மதியம் தான் சாப்பிட வரேன். சரி. இப்போ என் பிளவுஸ்க்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். முடிச்சிட்டேன், ஆல்மோஸ்ட் ஒரு 90% முடிச்சிட்டேன். இந்த பாருங்க, இது வந்து கைக்கு, இது வந்து நெக்கு, கழுத்து. நான் சிம்பிளாக தான் ஒர்க் போடுவேன். எனக்கு அடுத்தவங்களுக்கு நான் நல்லா போட்டு கொடுப்பேன், எனக்கு சிம்பிளாக தான் போடுவேன். இது மாதிரி உங்களுக்கு ஆரி ஒர்க் எதுவும் பண்ணணும், இதில் டவுட் இருக்குது, அசோசியேஷனில் எதுவும் டவுட் இருக்குது, ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ்க்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா யாராக இருந்தாலும் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். ஆரி ஒர்க்கு நான் பண்ணி கொடுப்பேன், குறைஞ்ச விலையில பண்ணி கொடுப்பேன். ஓகேவா? இப்போ வந்து அப்பா கிளம்பிட்டாங்க, நேரம் ஆயிட்டு நம்ம சாப்பிடுவோம். எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு உளுந்தம்பருப்பு சோறு, காளான் கிரேவி சாப்பிடுவாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.